அப்படி இருக்கும்போது இவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் 4000 வந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு 500 பேர்கிட்ட வந்து பணம் வாங்கினா அது வந்து எவ்வளோ பணம் போகும் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அறநிலைத்துறை அமைச்சர் அவரை பற்றி தான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திடீர்னு வந்து கடந்த 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து போகிறாரு. எதுக்கு போகிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, அறநிலைத்துறை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வருது. அதை வச்சு நாங்கள் சோதனை பண்ணுறதுக்காக போகிறோம். லஞ்சம் வாங்குற விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு திடீர்னு வந்து ஆய்வு மேற்கொள்கிறாரு. அறநிலைத்துறை அமைச்சர் வந்து போயிட்டு மேற்கொள்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அவர் போகிறவர் இந்த விஷயம் சம்மந்தமாக போகிறன்றப்போ இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு தான் வந்து போகிறாரு. உடனே அவர் கூட வந்து யாரை கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து யாருன்னா கூட்டு போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் வந்து ஒரு ஆவணத்தை வச்சு அவங்கள வந்து நம்ம எது வேணாலும் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண ஒரு மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் தான் இது. ஆனால் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போகும்போது இதை வந்து அவர் வந்து கடைபிடிக்கணும். ஆனால் வந்து அவர் யாரையுமே கூட்டிகிட்டு போகலை. அதுக்கப்புறம் அங்கே போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட வந்து 4000 வந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைக்கிறார். அதுவும் ஜிபே மூலயமா அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த விதத்திலும் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது 500 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அது லஞ்சம்ன்றது தான். இப்போ அதுக்கு முன்னாடியே அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் 300 ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக மருத்துவர் செவிலியர்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் 4000 வந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு 500 பேர்கிட்ட வந்து பணம் வாங்கினா அது வந்து எவ்வளோ பணம் போகும் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து சாதாரணமாக ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்னு விட்டு வராங்கன்னு சொன்னால், இவர் வந்து ஒரு அமைச்சருக்கான ஒரு வேலை செய்கிறது தானே இது. ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து பணம் வாங்குறான்னு சொன்னால் உடனடியாக அவங்கள கூட்டும் போயிட்டு அந்த பணத்தை கொடுத்து விஜிலன்ஸ் மூலிமா பிடிச்சி அவங்கள வந்து சிறையில் அடைக்கிற வேலை தான் வந்து நடந்திருக்கு. எதுக்கு? சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணத்துக்கு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா 4000 ரூபாய் வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு நபர்கிட்ட மட்டும். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க? அந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும்னு தெரியாம ஒரு அமைச்சர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா மட்டுமே போதும், நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து அமைச்சருக்கான வந்து ஒரு பதில் தானா அப்படின்றத இங்க நம்ம பொதுமக்கள் வந்து அனைவரும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படியே வந்து தமிழ்நாடு இது போல போயிட்டு இருந்தா இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒருத்தன் வந்து ஒரு நபர் வந்து நடவடிக்கை எடுத்தாக்கா மற்ற நபர்கள் வந்து அதை பார்த்து பயப்படணுமே தவிர நீங்க எடுக்கிறது வந்து ஒரு நடவடிக்கையே வந்து தெரியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்றீங்க. ஒரு 4000 ரூபாய் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்கு? இந்த போக்கு வந்து ஒரு அமைச்சர் பண்ற போல ஒரு இது வந்து தெரியல. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சும்மா வான் பண்ணி அப்படி விட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பார்க்கணும். அந்த மன்னிப்பு கடிதத்தில் கூட அவங்க என்ன எழுதி இருக்கிறாங்கன்னாக்கா, நாங்க 10 ஆண்டுகளா வந்து இங்க வந்து வேலை செய்யறோம், நீங்க ஒரு அமைச்சர்னு தெரியாம உங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறோம் 4000, அதனால எங்களை வந்து மன்னிச்சு விடுங்க, நாங்க வந்து மறுபடியும் அந்த 4000 திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்ப அமைச்சர்ன்றதால மட்டும் நாங்க வந்து 4000 பணம் வந்து வாங்கிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னா அப்ப சாதாரண மக்கள்கிட்டலாம் வந்து பணம் வாங்கலாமா? சொல்லுங்க பாப்போம் நீங்க. இப்படி இது பேசுற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வந்து எப்படி ஏத்துருக்குறாங்க? கவர்மெண்ட் வந்து எப்படி ஏத்துருக்குது? இது வந்து இதை ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாவே தெரியல. இது வந்து இவர் சாதாரணமா பண்ண போலவும் கிடையாதுங்க. இது வேணும்னே வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி, ஒரு படம் காட்டுற கணக்கு தான். நான் வந்து இந்த இடத்துக்கு போனேன், திடீர்னு ஒரு ரெய்டு போனேன், இங்க ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்துக்கு இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொன்னா இது வந்து யாருங்க ஏத்துக்குவாங்க? இது வந்து இது போல பண்ணாக்க யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு அமைச்சரும் இந்த மாதிரி வேலையை வந்து செய்யவே மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு 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 சின்ன விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து சரியா நடக்கும். ஏற்கனவே இப்போ ஒரு 30 நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25-30 நாட்கள் தான் ஆகுது சிஎம் வந்து முதலமைச்சர் பதவியேற்று. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 300 கிட்ட வந்துருச்சு. கொலை குற்றம், பாலியல் கொடுமை, பாலியல் வன்கொடுமை இப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய வந்திருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்லை. ஒருத்தர் கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு, சார் விஜய் சார் உங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் சார், இந்த மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணவங்கன்னா
உடனே வந்து ஒரு கம்பத்தில் நிற்க வச்சு நீங்கள் படத்தில் காட்டுற போல அவனை வந்து தூக்கில் போடுங்க, அவனுடைய கழுத்தை வெட்டுங்க, இப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் ஓட்டு போட்டது அது வந்து ஒரு நீங்கள் துறை ரீதியாக போட்டீங்க, அது ஒரு பக்கம், சினிமா ரீதியாக பார்த்து பாட்டீங்க, அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பக்கம் இப்படிலாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேசுகிற விஷயன்றது இது ஒரு சரியான விஷயம் இல்லை. அவரை வந்து தூண்டுதல் பண்ணி நீங்கள் படத்தில் காட்டுற போல ரியலாக வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவரால் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் ரியலா. கடந்த காலங்களில் வந்து இருக்கிறவங்களை எல்லாரையும் குறை சொன்னது போக ஒரு பக்கம், இப்போ அவர் வந்துட்டா மட்டும் மாறிடுமா? இப்போ நீங்கள் சொல்கிற போல பண்ணீங்கன்னா அடுத்தது விஜய் தான் வந்து ஜெயிலுக்கு போகணும். படத்தில் காட்டுற போல அவர் நிஜத்தில் வந்து எதையும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற போலாம் பண்ணாக்கா அவர் எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. எல்லாருமே வெளியே இருந்துட்டு வந்து எதோ ஒன்றாலும் பேசலாம். ஆனால் அந்தந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் தெரியுமே தவிர, நீங்கள் நடிக்கிற நடிப்புகளை வச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், சினிமா துறையில் பண்ண போல எல்லாத்தையும் வந்து அவர் பண்ணிவிடுவார் அப்படின்றது மக்கள் நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா யார் எம்எல்ஏ அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு இவர் தான் எங்கள் ஊர் எம்எல்ஏவா அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு அசைவு கூட இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்திலே கோட்டை விட்டுட்டு ஏற்கனவே வந்து இருக்கிற அமைச்சர் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லை, இவங்களாம் எதையும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சம் இருக்க போது, இப்போ நீங்கள் போய்ட்டு 4000 ரூபாய் பணம் கொடுத்து பணத்தையும் வந்து திரும்ப வாங்கிட்டு இதை வந்து நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு அமைச்சர் சொல்கிற விஷயமா சொல்லுங்கள். இது ஒரு காவல்துறை கூட வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சம்பவம் இது போல் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவனை தூக்கி வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் கூட இல்லை, நீங்கள் ஒரு புகார் கொடுத்து கூட வந்து ஒன்று எதுவும் கிடையாது. அவரு நீங்கள் இன்னும் ஒரு நாங்கள் லெட்ரு வாங்கிட்டோம், ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சாங்க இது. இந்த மாதிரிலாம் ஒரு அமைச்சர் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கன்னு இல்லை, உங்களை போல இருக்கிற அமைச்சருங்க நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. ஒரு அமைச்சரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியல. தயவு செஞ்சு ஒரு அமைச்சருங்க, ஒரு அமைச்சருக்கான பவரையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. அதை கூட செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு அமைச்சர் பதவிக்கு வந்து வருவீங்க? ஒரு சின்ன சின்ன ஒரு பாமர மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியுமாத்தினா உங்களை எப்படி அமைச்சர்னு ஏற்றுக்குவாங்க பொதுமக்கள்? சொல்லுங்கள். மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டாங்க, யார் வந்து அமைச்சர் யார் வந்து கேண்டிடேட்னு தெரியாமல் போட்டுட்டாங்க. விஜய் வந்து பார்த்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சிஎம் சினிமா துறையில் இருந்தார், அவர் சினிமா துறையில் பண்ண போல வந்து நிஜத்தில் வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஓட்டு போட்டுட்டாங்க. ஓட்டு போட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் முடிஞ்ச பிறகும் நீங்கள் அவங்கவுங்க பதவிக்கு ஏற்ற போல கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சருங்க யாருமே அதை பண்ண மாட்டேன்றீங்க. கடந்த காலங்களில் வந்து ஏற்கனவே இருக்க எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து குற்றம் சொல்கிற போல இப்போ இருக்கிற அமைச்சர்கள் வந்து நடந்துக்கிறீங்களே தவிர உங்களை யாரையும் நீங்கள் மாற்றிக்கணும் போலவும் தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறோம், உங்களுக்கே தெரியாட்டா கூட தான் இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டவங்களை தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோட்டை விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய விஷயத்தையும் நீங்கள் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கொடுக்குற தண்டனை தான் பெரிய விஷயத்துக்கு இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்களே தவிர நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த சாதாரணமாக வந்து விட்டுறீங்களே, அது எப்படி? அது ஒரு 4000 ரூபாய் பணம் வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நபர்கிட்ட? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு 100 பேர்கிட்ட வாங்கினா அது எவ்வளோ ஆச்சு? எத்தனை லட்சம் ஆகுது? அப்போ 500 ரூபாய் 1000 ரூபா வந்து லஞ்சம் வாங்கினா ஒரு விஏஓ ஒரு அதிகாரி அரசு அதிகாரிகளை வந்து அவங்கள வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பிடிச்சி அவங்கள ரிமாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்களே தவிர ஒரு இவ்வளோ பெரிய வந்து தவறு நடக்குது. ஒரு நாளைக்கு அவன் குறைஞ்சபட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வந்து அவன் லஞ்சம் வாங்குறான்றது உங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கிற பட்ச கட்டத்தில் ஒரு அமைச்சர் இவ்வளோ பேர் ஒரு அமைச்சர்னு ஒரு பொறுப்பு காட்சி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அது கூட இல்லாமல் எதுக்கு நீங்களாம் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பேரில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு போட்டுக்கிறான்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையாவது காப்பாற்றுங்க. நீங்கள் இப்படி இருந்தால் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி தான் வந்து பொதுமக்கள் ஓட்டு போட்டுருக்கலாம் தவிர நீங்கள் செய்கிறத பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடே வேறு மாதிரி போயிடும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாம நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பிரச்சனை அதிகமாகுமே தவிர பிரச்சனை வந்து குறையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், அமைச்சருங்க எல்லா அமைச்சரும் அவங்களோட வேலையை வந்து சரியாக பாருங்கள். மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிற வேலையை வந்து பாருங்கள். இது போல் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா பொதுமக்களுக்கு இங்கே பாதுகாப்பும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய விஷயம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆகிவிடும். எதிர்வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே வந்து அதிகமாக வந்து எங்கே கொலை குற்றம் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் திருடு இங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் நம்பர் இடத்துல வந்து தமிழ்நாடு போய் நிற்கும். நீங்கள் இதே போல் ஒரு நிலைமை கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னாக்கா இதை விட மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் வந்து எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறோம், ஒன்று நீங்களாச்சும் வந்து அதை மாற்றுங்க. ஏற்கனவே குறைஞ்சபட்சம் ஏற்கனவே இருந்த போல விடுங்க. ஆனால் அதை விட அதிகமாக்குனீங்கன்னு சொன்னால் இதை விட கெட்ட பேர் வந்து எதுவும் கிடையாது. எதிர்வரும் காலத்துக்கு
காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நம்பி யாரும் ஒரு ஓட்டே போட மாட்டாங்க. இப்போவே அப்படி தான் இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒருத்தவங்க வீடை போய் இடிக்கிறாங்க, அந்த வீடை இடிக்கிறது கூட கேட்குறாங்க. ஒரு ஒரு பொம்பளை வந்து கேட்குறாங்க, விஜய் அண்ணா நான் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம், எங்கள் வீடை வந்து இடிக்கிறாங்க வாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் கதறி எதுவுமே பண்ண முடியாதுங்க. சினிமா துறைன்றது வேற, நிஜ வாழ்க்கைன்றது வேற. சினிமாவில் நடக்கிறது எல்லாத்தையும் ரியலாக ஒரு பண்ணுவாருன்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்களே தவிர, ஆனால் அது எல்லாத்தையும் நிஜத்தில் யாராலையும் செய்ய முடியாது. சினிமா என்பது வேறு, நிஜம் என்பது வேறு. இதை வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த நிலைமை இதே போல் நீடிச்சு போச்சுன்னு சொன்னாக்கா பொதுமக்கள் தான் அவங்கள பாதுகாத்துக்கணுமே தவிர இந்த அரசாங்கத்தை நம்பி எதையும் பண்ண முடியாது. அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேத்திங்களை தவிர அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாதுகாத்துக்கணுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாடு இதே நிலைமையில போயிருந்தா அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுன்றது தான். இனி வரும் காலங்கள்லையாவது தயவு செஞ்சு சொல்றேன், இருக்கிற அமைச்சருங்களாவது கொஞ்சம் வேலை செய்யுங்க, கொஞ்சமாச்சும் மாத்துங்க. சிஎம் வந்து போறாரு, அங்க போறாரு, இங்க போறாருன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பேச போனா ஒன்றும் பேசிக்கினே போகலாம். ஒரு அமைச்சர் பண்றதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. தயவு செஞ்சு உங்களுடைய வேலையை பாருங்க. ஒரு அமைச்சருக்கான பவர் என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் குற்றம் வந்து அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் கரெக்டான வந்து வேலை செய்யுங்க. இருக்கிற அமைச்சருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாட்டா கூட சரி தான், அனுபவப்பட்டவங்கள கூட கூட்டும் போங்க. இதுக்கு என்ன பண்ணாலும் ஏது பண்ணலாம் ஒரு நடவடிக்கை எடுங்க. எப்படி நடவடிக்கை எடுத்தால் மக்கள்கிட்ட நல்ல பேர் வரும்ன்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒரு மாற்றம் உண்டு பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு இருந்தாக்கா எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. எல்லா அமைச்சருக்கும் வந்து கெட்ட பேர் தான் வரும். இன்னும் நிறைய பேர் வந்து பட்டியலில் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரையும் வந்து பேசணும்னு சொன்னாக்கா நிறைய நீண்டுட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சர் உடனடியாக பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக அந்த பணம் வாங்கணும் மீது நடவடிக்கை எடுத்து அவங்க தயவு செஞ்சு வந்து புகார் கொடுத்து ஜெயிலாகவே அடிங்க. ஒரு 10 நாளாச்சும் இருக்கட்டும். இப்படி இருந்தால் தாங்க ஒரு மக்களுக்கு வந்து பயம். அது அதிகாரிகளுக்கும் சரி தான், தப்பு பண்ணுறவங்களுக்கும் சரி தான் பயம் வரும். நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்கலாம் யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாங்களா? அது எப்படி பணம் வாங்காமல் இருப்பாங்க? ஒருத்தன் மேலே நடவடிக்கை எடுத்தால் தாங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் பணம் வாங்கிட்டு அவன் பேரில் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கோயில் வந்து அந்த விஷயம் நடக்காதா? தினசரி நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதில் பெருசா? ஒரு நடவடிக்கையே கிடையாது. அப்போ இன்னைக்கு மட்டும் பணம் வாங்காமல் இருப்பாங்களா? அந்த 4000 பணம் வாங்காமல் இருப்பாங்களா? இல்லை வேற யாரும் பணம் வாங்காமல் இருப்பாங்களா? நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியுமே தவிர நீங்கள் இப்படி விட்டுக்கினே போனால் இன்னைக்கு 4000 வாங்கணும், நாளைக்கு 5000 வாங்குவான், அப்புறம் 10000 வாங்குவான். அவன் அசால்ட்டாக இருப்பான். கேட்டாக்க நம்ம இன்னொரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போவோம். அதனால என்ன கிடையாது? நம்மள என்ன பின்ன ஜெயிலில் போட போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்போம். இல்லைன்னா வந்து எனக்கு என்னை இந்த பொறுப்புலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் பண்ண முடியும். ஆனால் தினசரி எத்தனை லட்சம் வந்து முறைகேடு நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. நீங்களே பார்த்துருக்கிறீங்க. தயவு செஞ்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்து குறைஞ்சபட்சம் அவங்களை வந்து காவல்துறை கஸ்டடியில் எடுத்தாச்சும் வந்து ஏதாவது பண்ணுங்க. இப்படி இருந்தால் தான் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நல்ல பேர் இருக்குமே தவிர இந்த மாதிரி தவறான போக்குக்கு போயிட்டே இருந்தாக்கா எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்காது, எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை வந்து ஒன்று கூட நடக்கலை. அது ஒரு பட்சம் இருக்குது. ஏற்கனவே இருக்கிறனால ஒரு பாதி தொடர்ந்தாலும் இன்னும் பாதி தொடராமலே இருக்குது. தயவு செஞ்சு இருக்கிறவங்க மாற்றிக்கின்னு மக்களுக்கு தேவையானதை செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குமே தவிர இருக்கிறவங்க வந்து குற்றம் சொல்லிக்கின்னு இருந்தீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே முக்கியமாக முன்வைக்கிறோம். எந்த ஒரு அமைச்சரை கேட்டாலும் சரி தான், கடந்த கால ஆட்சியில் வந்து என்ன நடந்ததோ அதை சுட்டி காட்டுறீங்களே தவிர நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதாவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சரி தான் அவங்களால வந்தது சொல்கிறீங்களே தவிர உங்களை நீங்கள் ஒருத்தர் கூட நீங்கள் மாற்றிக்கவே இல்லை. இந்த கடந்த விஷயத்தை விட இனி வரும் இன்னும் 5 வருஷத்துக்கு இன்னும் இதை விட நிறைய இதே தான் சொல்லுவீங்களே தவிர இதில் எதுவும் மாற்றம் வரப்போறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சரி தான் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இப்படி நடந்துச்சு, இதனால தான் இப்படி நிற்குது இப்படின்னு சொல்லுவீங்களே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் இங்கே மாற்று கருத்து இல்லை. அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களும் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்துல இருந்தால் கொஞ்சம் ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் அறநிலைத்துறையிலேருந்து ஆரம்பிங்க, நாளைக்கு வேற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. லஞ்சம் எங்கே வாங்கினாலும் சரி தான் அவங்களுக்கு இந்த நடவடிக்கை யார் தவறு செஞ்சாலும் சரி தான் அவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படுன்ற விஷயத்த பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொன்னாக்கா மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக வந்து அழிஞ்சிரும். உடனடியாக வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பதிவு போடுறோம். இதுவரை வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டிருந்தவங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு விஷயத்தில் மறுபடியும் நாளைக்கு என்னான்னு இன்னொரு அமைச்சரை பற்றி நம்ம பேசுவோம். அதை நாளைக்கு என்னான்னு சந்திப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். மிக்க நன்றி.